ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஆசை ஆசையாய் நீ கேட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் மங்களகரமான நல்ல காரியத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போல இப்போது நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். இனிமேலும் தாமதிக்காம இதை முழுவதுமாக கேட்டு முடி. இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய்? நானே கதின்னு என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் பாதியில் கைவிட்ட மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. ஒரு மனிதன் ஒரு முறை 2 முறை கீழே விழுகலாம், ஆனால் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ள தைரியம் வந்துடுச்சுன்னா யாராவது கீழே தள்ளி விட்டாலும் நல்லா தைரியமாக நல்ல ஆழமாக காலை ஒன்றி நின்று விடுவான். அப்படிதான் நீயும் ஒரு முறை 2 முறை தோற்று போயிருக்கலாம். இனிமே தோற்று போக மாட்டேன்ற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உனக்கான காரியங்களை மிக சிறப்பாக கவனமாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னை கீழே தள்ளிவிடவும் உன்னை வீழ்த்தவும் வரும் எந்த எதிர்மறை சக்தியாக யாராக இருந்தாலும் சரி, அவங்கள கீழே தள்ளிவிட்டு உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்வமே. உனக்கு தோள் கொடுத்து அரவணைச்சு அன்பை கொடுத்து பாசத்தை காட்டி உன்னை அள்ளி அரவணைக்கவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை மறந்துடாத. எதையுமே நீ தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்கொள்ளும் போது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடந்துடும். உன் மனசில் இருக்க எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழிச்சிடு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் லட்சியங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கைங்கிறது இனி என் வழிகாட்டுதல் படிதான் நடக்க போகுது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடியலை தேடி முடிவை தேடி எதிர்பார்த்து காத்திருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என் செல்வமே. உன் மன வருத்தம் எல்லாம் மாறிப்போய் இனிமே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கேட்ட எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை. இப்போது உனக்கு தீமை இருக்குதே நினச்சி வருத்தப்படாமல் தயங்காமல் கலங்காமல் கூடிய சீக்கிரம் நன்மை நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. இந்த தீமையின் தாக்கத்தை எல்லாம் குறைச்சி உன் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துகிறேன். இனிமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இதோ உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துட்டேன் அல்லவா? இப்போதைக்கு உன் மனசில் குதர்க்கமான எண்ணங்களும் தேவையற்ற என் சிந்தனைகளும் இருந்தால் முதல்ல அதை வெளியே விரட்டி விட்டுடு. உன் மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்க கற்றுக்கோ. உன் மனசும் சரி உன் மூளையும் சரி, ரெண்டுமே உனக்கு பாதி நல்லதையும் பாதி கெட்டதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நல்லதோ கெட்டதோ உன் மனசு சொல்கிறதையும் புத்தி சொல்கிறதையும் முழுவதுமாக என் பாதத்தில் என் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையும் நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே. குறை எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. குறையில்லாத மனிதர்கள் இங்கு யாருமே இல்லை. நீ உன் குறைகளை திருத்த முயற்சி செய். உன் குறைகளை எல்லாம் போக்கி உனக்கான விஷயங்களை நிறைவாய் அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ என்ன வேணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது இப்போது தானாகவே உன்னை தேடி வந்து உன் வாயிற்கதவை தட்டும்படி செய்ய போகிறேன். அப்பா முருகா, நீ எனக்காக எதுவுமே செய்யலையேன்னு நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே ஆனந்தமான காலம் உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. துன்ப நாட்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இன்பம் சேரும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் இப்போது நடைபெறுவது எல்லாமே உனக்கு எதிராக இருப்பதாக நினச்சி கவலைப்படாத. நான் மனசு வச்சேனா உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை மனிதர்களையுமே கூட
உனக்கு சாதகமாக நடந்து கொள்ளும்படியும் பேசும்படியும் மாற்ற முடியும். எல்லாத்துக்குமே முடிவு என் கைகளில் தானே இருக்கு. என்னை நம்பி வந்தவங்கள நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. என் மேலேயும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் விரைவில் நான் மாற்றி காட்டுவேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்தியை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா என் மேலே பக்தி வச்சவங்க எல்லாருக்குமே நான் பல நல்ல வாய்ப்புகளை தக்க சமயத்தில் கொடுப்பேன். அதை மட்டும் நீ சரியாக பிடிச்சிக்கிட்டினா அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற முழு முயற்சி செய்யும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டுவிட முடியும் என் செல்வமே. எப்போவுமே நல்லதையே நினச்சி நல்லதையே செய். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கும்னு நம்பு. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன் முயற்சிக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே. உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதல்ல தூக்கி எறி. இது தப்பாக போயிடுமோ அது தப்பாக நடந்துடுமோன்னு பயப்படாமல் எல்லாமே சரியாக நடக்கும். என் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்வான்னு என் மேலே பரிபூரண நம்பிக்கை வை. என்னை மீறி எதுவும் நடந்து விடாது என் செல்வமே. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல அந்த கஷ்டத்தை நினச்சி அழுகாம முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி பழகு. அனைத்து கஷ்டத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். நீ என் மேலே கொண்ட பக்தியின் மூலமாகவே நான் உனக்கு துணையாக இருந்து அருள் செய்வேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு என் அருளும் ஆசிகளும் எப்போதும் இருக்கும் என் செல்வமே. உனக்காக யாரும் இல்லையே நினச்சி வருத்தப்படாத. யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்காக இந்த பூமியில் எல்லா விதத்திலும் எந்த மனித ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து நல்லதை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு சத்தியமானது. அதனால் எதுக்கும் கவலைப்படாத. உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் இன்பமாக இனிதானதாக மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. மனவேதனையிலையும் மன கஷ்டத்திலும் நான் ஒருபோதும் உன்னை தவிக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் பிரகாசமான ஒளிமயமான ஜொலிஜொலிப்பான வாழ்க்கை உனக்கு அமையப்போகுது. உன் வாழ்க்கையவே அப்படி அழகானதாக பிரகாசமானதாக நான் மாற்ற போகிறேன் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பயமும் கவலையும் இருந்த தடம் தெரியாமல் மறைய போகுது. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு மறுபடியும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் வருதே நினச்சி கவலைப்படாத. உன் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி இந்த பூமியில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை. நிச்சயமாக நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வ. என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடாம உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர தயாராக நான் இருக்கிறேன் அல்லவா. உன்னை காப்பாற்றுறேன்னு உனக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டுட மாட்டேன். உனக்கான நல்லது செய்யாமலும் இருந்துட மாட்டேன் என் செல்வமே. இந்த நிமிஷம் உனக்கு மிக கஷ்டமானதாக இருந்தாலும் அடுத்த நிமிஷத்தில் இருந்து உனக்கு மிக அதிக சுகத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தீனா எல்லா தடங்கல்களையும் சிக்கல்களையும் தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். நான் என்ன செஞ்சாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே இருக்குன்ற நம்பிக்கையோடு செயல்படு. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை சரியாகும். அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாத்துறேன். வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாமல் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியாக கிடைக்கும்னு நம்பு. உனக்கு வர வேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலைவாய்ப்பும் திருமணமும் குழந்தை பாக்கியமும் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் அப்பன் முருகன் உன்னை சோதிப்பனை தவிர
ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நீ முயற்சி செய்த எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். ஏன் ஆசீர்வாதத்தோடையே இனிமே நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. உன்னை மன மகிழ்ச்சியோடும் முக மலர்ச்சியோடும் வாழ வைப்பதற்காக தான் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு அந்த நல்ல செய்தியையும் உன் செவிகளில் வந்து சேர்க்க போகிறேன். அடுத்தவனுக்கு பாவம் செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுக்கு துரோகம் செய்து பல பேர் மாட மாளிகை கட்டினாலும் காசு பணத்தை சேர்த்தாலும் நாளைக்கு அவங்க சேர்த்த அந்த பணமும் சம்பளம் காசு வருமானம் எல்லாமே அவங்க பிள்ளைகளின் தலையில் பாவமாக வந்து சேர்ந்து இடிஞ்சு விழுந்துருன்றத மறந்துட வேணாம். உனக்கு எதிராக மட்டுமில்லை, இந்த உலகத்தில் யார் யாருக்கு எதிராக துரோகம் செஞ்சாலும் அதுக்குரிய பலனை அவர்கள் தலைமுறைக்கே அவர்கள் வம்சாவளிக்கே நான் கொடுப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் என் நல்லாசிகளோட எல்லாமே நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இப்போதைய உன்னுடைய கடினமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். என்னிடமிருந்து மிகப்பெரிய உதவி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகுது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் வந்து நிகழப்போகுது என் செல்வமே. எப்போவுமே நீ தைரியமாறு, எதை நினச்சும் குழம்பிக்காத. நீ எப்போதும் நீயாக இருந்தினா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் முன்னின்று நடத்தி கொடுப்பேன். தனித்துவமே உன்னுடைய அடையாளம். உன்னுடைய தனித்துவத்தாலும் உன்னுடைய தனிப்பெரும் சிறப்பாலும் நீ உயர்ந்த இடத்துக்கு வருவ. இனி வரும் காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்கும். நீ நினைச்ச சுப காரியங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கை ஒளி வந்தே தீரும். எங்கேருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் நீ நினச்சியோ அங்கேருந்து எல்லாமே உனக்கு நேர்மறையான ஆதரவுகள் வந்து சேரப்போகுது. நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தின் தொடக்கமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது என் செல்வமே. உன் மனசில் புது தெம்பும் உற்சாகமும் கிடைக்கும்படி நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன். எப்போவுமே உன்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வு உனக்குள்ளே இருக்கட்டும். சில விஷயங்களாக சில காரணங்களாகவே சில நாட்களாகவே உன் மனசில் இருந்த எல்லா விஷயங்களுக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இப்போது விடை கொடுக்க போகிறேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது தான் செய்கிறேங்கிறத நிச்சயமாய் நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய இன்பமோ துன்பமோ, உன்னுடைய அழுகையோ சிரிப்போ, உன்னுடைய கோபம் தாபம் மோகம் போகம் வறுமை பிறப்பு இறப்பு ஏன் ஏற்றம் இரக்கம்னு உன்னுடைய குறை நிறை பசி தாகம் எல்லாமே நானே அறிஞ்சு உன் கைகளில் உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் அனைத்துமாக நானே இருந்து எல்லா கஷ்டங்களையும் தவிடுபடியாக்கி இனி நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தந்துடுறேன். உன் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நீ நேசித்து ஆசைப்பட்டு எதிர்பார்த்த ஒன்று நடந்திடாதான்னு நீ தவிப்பும் எனக்கு தெரியும். உன் தவிப்பையும் துடிப்பையும் கவலைகளையும் ஏமாற்றத்தையும் போக்கி நீ ஆசைப்படுறத உனக்கு நல்ல விதமாக நடத்தி முடிச்சிடுறேன். நீ நினைக்கிற விஷயம், நீ எதிர்பார்க்குற விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும் கூட நீ கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. இனி எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கும். உன் வாயிற்கதவை உன்னை நோக்கி நானே திறந்து வச்சு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் கொடுக்க வந்திருக்கேன். நான் சில விஷயங்கள் செய்யும்போது அது உனக்கு புரியாததால உன் மனசு அதை ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் நீ நான் கொடுப்பதை ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உனக்கான நல்லதை உன் கைகளில் ஒப்படைக்காம நான் விடமாட்டேன் என் செல்வமே. என்னை நோக்கி நீ எப்போ முதல்ல வேண்டுதல் வைக்க ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே நான் உனக்கு பதில் தர துவங்கிட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.